Welcome to TAF Eyes. This is Rahul from Tanjore branch. இன்னைக்கு focus text test number 8 ஓட max explanation video தான் பார்க்க போறோம். சரிங்களா? First question. 5349 is added to 3957, then 7062 subtracted from the sum. The result is not divisible by அப்படினு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எப்படி பார்க்கலாம்? 5349. சரிங்களா? அதோட என்ன ஆட் பண்றாங்க? 3957 ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 16. சரிங்களா? இங்க எவ்வளோ? 10 9 10 13. இங்க எத்தனை? 8 9 9306. இந்த 9306ல என்ன சொல்லியிருக்காங்க? 7062 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்பனா இங்க என்ன வரும்? 4 வரும். இங்கேயும் 4 வரும். இங்க என்ன வரும்? 12னா இங்க 2 வரும். இங்க வந்து எத்தனை இருக்கும்? இங்க 2 இருக்கும். அப்ப 2 2 4 4னு வரும். சரிங்களா? எந்த நம்பர் டிவிசிபிள் ஆகாது அப்படின்றாங்க. இப்போ 4ஓட டிவிசிபிள் ரூல் பாருங்க, ஆப்ஷன் படி பாருங்க. கடைசியா நான் 4 லாஸ்ட் 2 டிஜிட் அது கம்ப்ளீட்டா 4ஆல டிவைட் ஆகும். சரியா? அடுத்து 3ஆல பாருங்க, 3ஆல இது கம்ப்ளீட்டா ஆகுமான்னு பாருங்க. சம் ஆஃப் தி டிஜிட் ஆட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகும். இங்க பாருங்க 7 3s are 21, பேலன்ஸ் 1 இங்க போட்டோம்னா இங்க 2 பேலன்ஸ் இங்க 24 முடியும். கம்ப்ளீட்டா இதுவும் 3ஆல டிவைட் ஆகும். 11ஆல ஆகுமான்னு பாருங்க, 11ஆல கம்ப்ளீட்டா ஆகும். இது 22 44. இது எல்லாமே 11ஓட டிவிசிபிள் நம்பர் தான். சரியா? அப்ப ரிமைனிங் உள்ளது பாருங்க 7 தான் நமக்கு ஆட் ஒன் அவுட்டா இருக்கும். 7 வந்து எக்ஸாக்ட்டா நமக்கு வராது. ரிமைனிங் வந்து ஒரு 4 வரும். சரியா? அதனால வந்து எக்ஸாக்ட்டா டிவிசிபிள் ஆகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எது டிவிசிபிள் ஆகாது அப்படின்னா 7ங்கிற நம்பர் தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் பிரைம் நம்பர் விச் ஆர் லெஸ் தென் 100 அப்படின்னு இருக்காங்க. அப்போ 100க்குள்ள உள்ள நம்பரில் எது வந்து லீஸ்ட் பிரைம் நம்பர், அதுக்கப்புறம் எது வந்து கிரேட்டஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்னு. லீஸ்ட் பிரைம் நம்பர்னா என்னன்னு பார்ப்போம்னா ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான். என்னது? 2ங்கிற ஒரு ஈவன் டிஜிட், அது மட்டும்தான் ஈவன் டிஜிட்ல உள்ள பிரைம் நம்பர். சரிங்களா? அதனால தான் 2, அதுதான் லீஸ்ட் நம்பர். அதே போல கிரேட்டஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிடையாது. 100 வந்து ஒரு பிரைம் நம்பர் கிடையாது. 99ம் பிரைம் நம்பர் கிடையாது. 98 ஒரு ஈவன் நம்பர், அதுவுமே பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்து என்னது? அதுக்கு முன்னாடி 97 இருக்கு. அப்போ 97 - 2, 97ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். 97 - 2 எவ்வளோ வருது? 95. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். HCF ஆஃப் 2/3 4/5 அண்ட் 6/7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது? இந்த நம்பர்ஸ்குள்ள மீ போ வா அப்படின்றாங்க. மிகப்பெரு வகுத்தியா மீச்சிறு வகுத்தி. சரிங்களா? அது என்ன கேட்டிருக்காங்க? HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேலே உள்ளதுக்கு HCF, கீழே உள்ளதுக்கு LCM அப்படித்தானே வரும். சரியா? அப்போ மேலே உள்ளதுக்கு HCFனா இருக்கலே சின்ன நம்பர் என்னது? 2. சரியா? அடுத்து LCM பாருங்க, 3மே என்ன வந்திருக்கு? பிரைம் நம்பரா இருக்கு. சரியா? அதனால LCM எடுக்க முடியாது. 7 5 are 35. 35 into 3 எவ்வளோ? 105. ஆப்ஷன் பாம்பே. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If 1120 divided by root p is equal to 80, then p is equal to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது டைரக்டா நம்ம கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? இங்கே 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இங்கே எத்தனை? ஒரு 8 இருக்குது. பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 3. அப்போ 4. அப்போ 14ஓட ஸ்கொயர் தான் என்னது? பி ரூட்டில் இருக்கா? அப்போ வந்து ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து ஸ்கொயர் எடுக்கணும். சரிங்களா? அப்போ வந்து 14 ஸ்கொயராக தான் இருக்கணும். இப்போ 14 ஸ்கொயர் என்னவா இருக்கணும்? 196. ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். How many perfect square lie between 120 and 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 120லேருந்து 300க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்கும்? இந்த மாதிரி கணக்கு வந்து அதிகமாக இப்போ NTPCயில் ஒரு ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்னாவது இருக்கும். சரிங்களா? இதுதான் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். சரியா? இப்போ 121 அடுத்து என்னது? அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு. அடுத்து என்ன? 144 12ஓட ஸ்கொயரு. 13ஓட ஸ்கொயர் என்னது? 169. 14 196. 15 225. 16 256. 17 289. சரியா? இப்போ 289 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு மேலே போவோம். 18ஓட ஸ்கொயர். சரியா? அப்போ 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 நம்பர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The average of 9 consecutive odd number is 53. The least odd number is அப்படின்னா லீஸ்ட் ஆட் நம்பர்னாலே மைனஸ் சிம்பிள் நம்ம போடணும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். சரியா? அப்படியா? 53ங்கிறது மொத்தமா, அப்புறம் மைனஸ் இங்கே தான் போடணும். கிரேட்டஸ்ட்னு கேட்டால் இங்கே ப்ளஸ் போடணும். சரிங்களா? 9 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸுங்க போகும்போது 9. சரியா? மைனஸ் எத்தனை போடணும்னா -1. சரியா?
-1 இதுதான் அந்த ஃபார்மேட்டு சரிங்களா. இதில் வந்து போட்டிங்கன்னா போர்ட் மாஸ்டர் ரூல் படி 53 மைனஸ் இங்கே போச்சுன்னா அவ்வளோ 8 வரும். 53ல் 8 போச்சுன்னா 45. ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். x is to y is equal to 2 is to 5 then 5x plus 3y is to 5x minus 3y அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 5க்கு 5x பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணாமல் 2 வந்திருக்கு. 2 5s are 10 ப்ளஸ் 3y வந்திருக்கு. yக்கு பதிலாக என்ன வந்திருக்கும் 3 5s are 15. அப்போ ஆட் பண்ணால் மொத்தம் எவ்வளோ 25 வருது ஃபர்ஸ்ட் இது சரியா. அடுத்ததுக்கு பாருங்க. இப்போ 2 5xனா எத்தனை 2 5s are 10 மைனஸ் 3 5s are எத்தனை 15 எத்தனை வருது -5 வருது சரிங்களா. அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும் 5/1ன்னு வரும். இங்கே மைனஸ் இருக்கும். அப்போ வந்து என்னது -5 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி. ரேஷியோ கேட்கல அவங்க இதான் கேட்குறாங்க. -5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். A box of sweets was distributed between A and B. Ratio is 3:4. If A got 36 sweets, what is the total number of sweets அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 3 பங்கு தான் என்னது எனக்கு 36னா மொத்த பங்கு எத்தனை 7 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேன்சல் பண்ணால் 1 2. இப்போ 7 12 எத்தனை 7 × 12 மல்டிப்ளை பண்ணால் வரும் 14 84 வரும் சரியா. ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். 120 is 20% of a number then 120% of a number அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 120ங்கிற நம்பரை வந்து என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு 20%னா எனக்கு 120% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ கேன்சல் பண்ணால் 1 இங்கே 6 இந்த 6 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 0 6 6 12 6 720ன்னு வரும் சரிங்களா. ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். Water tax is increased by 20% of the contribution, decreased by 20% சரிங்களா. the increase or decrease the expenditure அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க சேம் நம்பராக இருக்கும்போது 20% வந்து என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆயிருக்கு 20% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அந்த x + y - xy/100 அந்த ஃபார்முலாவில் போடுவோமா. அப்படிங்கும்போது இங்கே என்ன வந்திருக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு வந்தால் இதுக்கு 0 வரும். அப்போ மைனஸும் ப்ளஸும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2 2s are எத்தனை 400 டிவைடட் பை 100 சரிங்களா. கேன்சல் பண்ண வரும் -4%. அப்போ மைனஸ்னா என்னது டிக்ரீஸ் ப்ளஸில் வந்தால் நமக்கு இன்க்ரீஸு சரியா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா -4 குறைவு சரிங்களா. அப்போ வந்து 4% வந்து குறைவு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் சரியா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன் செல்லிங் an article 651 there is loss 7%. the cost price of the article அப்படின்னு இருக்காங்க சரியா. இப்போ 651 இங்கிறது வந்து 7% லாஸில் வந்திருக்கு. அப்போ 100ல் 7% லாஸ்னா எத்தனை இருக்கும் 93 சரிங்களா. இப்போ 100ல் 7 போச்சுன்னா 93 சரியா. இப்போது இது யூனிட் டிஜிட் வச்சு செக் பண்ணலாமா. இது எத்தனை இதை பண்ணால் நமக்கு 100 நமக்கு கிடைக்கணும் சரியா. அப்போ இதுதான் அப்படின்னா 100 நமக்கு என்ன நமக்கு கிடைக்கணும் சரியா. இப்போ 93னா 11 யூனிட்ஸ்னா 7 டேபிள்ஸில் பண்ணால் எனக்கு 21ன்னு வரும். அப்போ 7 டேபிள்ஸில் பண்ணால் எனக்கு 21 வரும். இதை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும் 7 டைம்ஸ் எனக்கு அடி வாங்கும். அப்போ வந்து 100 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 700 இருக்கும் அந்த நம்பரு சரியா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். the difference between the 30% of discount அப்புறம் 2 successive discounts of 20% is certain bill was 22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன 2 successive discounts என்ன சொல்லுங்க எல்லாமே டிக்ரீஸில் இருக்குது சரியா. அப்போ டிக்ரீஸில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே 35% டிஸ்கவுண்ட்னா 100ல் 35 போச்சுன்னா எவ்வளோ 65% சரியா. இங்கே பாருங்க இங்கே 20% இங்கே அப்போ 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் அதே ஃபார்முலா தான் x + y + xy/100 அந்த ஃபார்முலாவில் போடும்போது என்ன வந்துடும்னா இப்போ 20%ங்கிறது வந்து என்னது இழப்பில் போச்சுன்னா எவ்வளோ 80. அப்போ 8 8s are எத்தனை 64ன்னு கிடைக்கும் சரியா. இப்போ ஒன்றும் இல்லை 400 40 × 40 எவ்வளோ வரும் 1600 சரியா. 4 4s are 16 சாரி 8%. 8 8s are எத்தனை 64 சரியா 100. அப்போ வந்து என்ன கிடைக்கும் மைனஸில் கிடைக்கும். இப்போ என்னது 6400 சரியா. அப்போ நம்ம கிடைக்கிறது வந்து 6400 சரியா. அது வந்து 100 கேன்சல் ஆகுது 64. இதோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க 22ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இதுக்கும் இந்த பர்சன்டேஜுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு 1% சரியா. ஒரு யூனிட் தான் என்னது எனக்கு 22னா எனக்கு 100 யூனிட் எவ்வளோ அப்படின்னா இந்த 100 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கும் 2200ன்னு கிடைக்கும் ஆன்சர்
சரியா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதுக்கெல்லாம் ஒரு 30 செகண்ட்ஸ் போதும். சரிங்களா? அடுத்து a sum of money to amounts 850 in 3 years and 925 in 4 years at the sum interest of the simple interest the sum is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொகையானது ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் 850 ஆகவும் 4 ஆண்டுகளில் 925 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஒரு வருஷத்துக்கு, இப்போ 3 வருஷத்துக்கும் இந்த 4வது வருஷத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. முதல்ல இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 75 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 75 அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணோம்? 3 வருஷத்துக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வருஷத்துக்கு பார்க்கும்போது இன்ட்டு 3 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சரிங்களா? இது ஒரு வருஷத்துக்கு. சரியா? இன்ட்டு 3 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 225. சரியா? இந்த 225 இன்ட்டு 3 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 225 கிடைக்கும். இந்த 225 என்ன பண்ணோம்னா 850ல் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போது 850ல் 225 தான் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 25. 625 நமக்கு கிடைக்கும் ஆன்சரு. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். A compound interest of rupees 24,000 10% per annum 1.5 years the interest being the compounded semi annually. சரிங்களா? அப்போ கூட்டு வட்டி என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காங்க? அரையாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரையாண்டுன்னு வந்துட்டாலே என்ன பண்ணோம்? இப்போ இதில் 5% ஆகிடும். இது என்னது? 3 years ஆகிடும். சரியா? அப்போ 5% நம்ம எப்படி எழுதலாம்? 5% divided by 100. சரியா? இப்போ கேன்சல் பண்ணால் ஒரு 5 இருக்குது, இங்கே 20 5 இருக்குது. எவ்வளோப்பா இன்க்ரீஸ் ஆகிருக்கு? +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்னது? இப்போ 20, இன்னொன்று 21 இருக்குது. எத்தனை வருஷம்ப்பா? 3 வருஷம். அதே பவரில் கியூபு சொல்லியிருப்போமா? சரி, இப்போ பாருங்க 20ஓட கியூப் எவ்வளோ? 8000. அடுத்து 21ஓட கியூப் என்னது? 9261. சரியா? இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா? 1261. எத்தனை வருஷம்ப்பா? இன்ட்டு 3. 3 பண்ண எவ்வளோ கூட? 3 3 6 are 18, 2 3s are 6 7, அப்புறம் 3 3783 ஆன்சரில் இருக்கான்னு பாருங்க. 3783 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். A in 12, சாரி இந்த கொஸ்டின் இங்கிலீஷில் தப்பாக இருக்குது. சரிங்களா? இது எப்படி இருக்கும்னா, A மற்றும் B ஒரு வேலையை 10 நாட்களில், B மற்றும் C அதை 12 நாட்களில், C மற்றும் A அதை 15 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் C மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இப்போ A plus B என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வேலையை எவ்வளோ நாள்? 10 நாளில் முடிப்பாங்க. அப்புறம் B plus C ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 12 நாளில் முடிப்பாங்க. C plus A ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 15 நாளில் முடிப்பாங்க. சரியா? இப்போ இவங்களுக்கு டோட்டல் ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் பண்ண என்ன? நமக்கு 60 வருமா? இது ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இது இவங்களோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 10 / 60 எவ்வளோ? 6 இருக்கும். இதான் அவங்களோட எஃபிஷியன்சி, அவங்களோட திறன். 60 / 12 எவ்வளோ? 5. 15 / 60 / 15 எவ்வளோ? 4. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி இதுதான். சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? 2A plus B plus C இவங்களோடது எவ்வளோ எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க்னா 6 5 4 இது மூணுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 15ன்னு வருது. அப்போ A plus B plus C is equal to 15 divided by 2. அவங்க என்ன கேட்குறாங்க? சியை மட்டும் கேட்குறாங்க. அப்போ A plus B யோட எஃபிஷியன்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா திரும்ப அங்கே C அங்கே போயிடுமா? அப்போ A plus B யோட எஃபிஷியன்சி எவ்வளோ வருது? 6ன்னு வருது. அப்போ 6 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அங்கே போயிடுமா? அப்போது 15/2 - 6 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 15 - 12 டிவைடட் பை 6ன்னு கிடைக்கும். சாரி 2ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3/2. இது என்ன பண்ணோம்னா இந்த 3/2 இப்போ சிக்கு நம்ம கண்டுபிடிச்சிடும். C is equal to 3/2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை 3/2 2 இங்கே போயிடும். அப்போ எவ்வளோ? 20 20 × 2 எவ்வளோ வருது? 40 days. அப்போ
டி மட்டும் ஒரே நாளில் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க 40 நாளில் முடிப்பாங்கன்னு அர்த்தம் சரியா. அப்போ டி வந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா 40 நாட்களில் முடிப்பாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 pipes P and Q can fill a cistern 12 and 15 minutes respectively. Both are opened together, but at the end of 3 minutes P turned off. How many minutes more than Q will fill the cistern அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் PQ அவங்க எவ்வளோ சொல்லுங்க 12 15. இதோட எல்சிஎம் என்னது 60. இதோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும் 5 4 சரியா. 5 4ன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 9 60 சரியா. இது என்ன 3 3 இருக்குது, இதில் 2 3 இருக்குது சரியா. இப்போ 20/3 ஓகே வருதா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 3 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இப்போ என்னாச்சுன்னா 3/20 நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க பட் த எண்ட் ஆஃப் 3 minutes. அப்போ எண்ட் ஆஃப் 3 minutesனால் 3 நிமிஷம் வரைக்குமே அது ஓடி இருக்கு, அதுக்கப்புறம் தான் எண்ட் ஆயிருக்கு சரியா. அப்போ 3 3 சார் 9, அப்போ 9/20 அப்படின்னு வருது. இது ஒரு பார்ட். இப்போ ரிமைனிங் பார்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் பார்ட்டை தான் யார் செஞ்சிருப்பாங்க அதாவது Q வந்து செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 9/20 நமக்கு ரிசல்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு 9/20 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 9/20 கிடைச்சிருக்கு. ரிமைனிங் பார்ட் 1 சரியா. இப்போ 20 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 11/20 நமக்கு கிடைக்கும் சரியா. இப்போ ரிமைனிங் வந்து அவங்க என்ன சொல்லலாம் Q மட்டும் தானே அந்த வேலையை பார்த்துருப்பானாங்க. அப்போ Qவோட வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பான் அவன் பாருங்க. அவனோட ஒர்க் என்ன 15 நிமிஷம் சரியா. அவன் 15 நிமிஷத்தில் ஒர்க் முடிப்பான். அதை கேன்சல் பண்ணால் 3 5 இருக்குது, இங்கே 4 5 இருக்குது. அப்போ 33/4 minutes. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷனில் இல்லை. ஸோ ஷார்டேஜ் பண்ணி பார்க்கலாம். இங்கே எத்தனை இருக்குது 8 4s are எத்தனை 32, ரிமைனிங் 1/4. அப்போ 8 4s are 32, ரிமைனிங் 1/4 minutes சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். AB travel in a same distance of the speed 9 km and 10 km per hour. A takes 36 minutes more than B. The distance traveled by each அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A மற்றும் B ஆகியோர் முறையே 9 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் மணி வேகத்தில் ஒரே தூரத்தை கடக்கிறார்கள். A B-ஐ விட 36 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் பயணித்த தூரம் எவ்வளவு சரிங்களா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா இப்போ 1/9 சரிங்களா. அவன் டிஸ்டன்ஸ் வந்து 1/9 1/10 சரிங்களா. இது எவ்வளோ இருக்குன்னா 10 - 9 டிவைடட் பை 90 அப்படின்னு வருது. அப்போ 1/90 அப்படின்னு வருது சரியா. 1/90 அவங்க எத்தனை நிமிஷம் சொல்லியிருக்காங்க 36/60 minutes சொல்லி. இதை எப்படி ஷார்டேஜ் பண்ணலாம் 6 6 are 36, 10 6 வருது. இதை ஷார்டேஜ் பண்ண எவ்வளோ வரும் 3/5 சரியா. அப்போ 3/5ன்னு வருது. அப்போ 1/90 இஸ் ஈக்குவல் டு 3/5. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒரு 5 இருக்குது, பேலன்ஸ் எத்தனை 18. அப்போ 18 இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 18 × 3 எவ்வளோ வருது 18 × 3 எவ்வளோ வருது 54 சரியா. 54 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். The length of the area of the rectangle 396 centimeter square. The length and breadth of the ratio level is to 9. Find the perimeter அப்படின்னு சொல்லுங்க. பெரிமீட்டர்னு என்னப்பா 2 × L + Bன்னு சொல்லுவாங்களா. ஸோ இதுதான் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து 396 L × Bனா என்ன சொல்லியிருக்காங்க 11xன்னு நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து என்னது 9xன்னு வச்சுக்கலாம். இதை கிராஸ் மல்டி கேன்சல் பண்ணால் 11ஆல் பண்ணலாமா. 3 11 வந்து 33ன்னு இருக்கும். 6 இருந்துச்சுன்னா இங்கே எத்தனை இருக்கும் இங்கே 6ன்னு இருக்கும். அப்போ இது கேன்சல் பண்ணால் எத்தனை 4 டைம்ஸ் வரும். அப்போ x² = எத்தனை இங்கே 2x இருக்கிறதுனால x² = இப்போ x = என்னவா இருக்கும் 2ன்னு இருக்கும். அப்போ x = 2னா இப்போ 11 × 2 இப்போ 11x இங்கே 9x. இப்போ இன்னொரு நம்பர்னா 11x இங்கே 2 பண்ணோம் 22, இங்கே எத்தனை 18ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எவ்வளோ வருதுப்பா இப்போ வந்து 2ஓட மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும் இங்கே இப்போ 2 நம்பரோட சம்மு தானே கேட்டிருக்காங்க, அதான் ப்ரைம் நம்பர் சாரி. அப்போ வந்து 2, அப்போ 2 × 2 எவ்வளோ 44 ப்ளஸ் 18 எவ்வளோ 36. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 10 80ன்னு வருது சரிங்களா. பாருங்கள்
ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், a square plus b square is equal to 5ab, then the value of a square by b square plus b square by a square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னா, இப்போ a square plus b square இது என்ன எழுதலாம்னா நம்ம வந்து abன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்னா 5ன்னு இருக்கும். சரியா? இந்த ஃபார்மட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை எழுதிடுவோமா? இப்போ a ஸ்கொயர் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் a பவர் 4 ப்ளஸ் b பவர் 4 டிவைடட் பை a ஸ்கொயர் b ஸ்கொயர் வருமா? ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. மறுபடியும் இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் தான் இது என்ன வரும்? ஸ்கொயர் பண்ணால் இங்கே என்ன வரும்? பவர் 4ல் வரும். இங்கே வந்து பவர் ஸ்கொயரில் வருமா? அப்போ இந்த இங்கே ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 25ன்னு கிடைக்கும். இப்போ 25ன்னு கிடைக்குதுன்னா அப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்முலா கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே +2ன்னு போட்டுக்கோமா? இந்த +2 இங்கே போணுச்சுன்னா என்ன ஆகும்? இது ஆல்ரெடி அல்ஜிப்ரா மாடலில் பார்த்துருப்போம். இந்த +2 அங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு 23ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், x is equal to 3 plus 2 root 2 then the value of x square plus 1 by x square அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்கலாம்? முதல்ல x நமக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று x 1 by x நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ 1 by x நம்ம கண்டுபிடிக்கணும் 1 by 3 plus 2 root 2. சரியா? இதை நம்ம வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மெத்தட் போடுவோம்ல. 3 plus rootனா இங்கே வந்து 3 root 2 divided by 3 plus 2 root 2. சரியா? 3 minus 2. சரியா? இதை என்ன பண்ணலாம்னா இதை வந்து சால்வ் பண்ணலாமா? இப்போ 3 minus 2 root 2. சரியா? கீழே வந்து என்ன வருது? இங்கே 3 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3 3 சார் 9. அப்புறம் 3 வந்து இங்கே உள்ள பண்ணால் 3 2 சார் -6 root 2. சரியா? அடுத்து என்ன வருதுன்னா ப்ளஸ் 2 root 2வா 6 root 2 வருமா? 6 root 2. அடுத்து என்ன வந்திருக்கு? இந்த 2 root 2 இங்கே மைனஸில் போனால் 2 2 சார் 4 root 2 2. அப்போ 4 × 2 எத்தனை? 8ன்னு வரும். மைனஸில் 8ன்னு வரும். அங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்படிங்கக்குள்ளே இங்கே என்ன வரும்? 3 + 2 root சாரி இங்கே என்ன வரும்? 3 minus 2 root 2 டிவைடட் பை 9 - 8 எவ்வளோ? இங்கே மைனஸ் இதுவும் கேன்சல் ஆகிடும். 9 - 8 எவ்வளோ? 1. அப்போ என்னவா கிடைக்கும்? 3 - 2 root 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ இது சால்வ் பண்ணும்போது என்ன வரும்பா? இதை சால்வ் பண்ண என்ன வரும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா? x + 1 by x. சரியா? இப்போ x + 1 by x என்ன கொடுத்துருக்காங்க? 3 + 2 root 2வும் ப்ளஸ் 3 minus 2 root 2 அப்படின்னு சொல்லுங்க. இதையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு 6ன்னு கிடைக்கும். இது எக்ஸோட வேல்யூ. இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க? இதில் +2 போட்டுக்கோமா? இங்கே +2 போட்டுக்கும். அப்போ வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே +2 வந்துச்சுன்னா என்ன வரும்? இங்கே 8ன்னு வரும். சரிங்களா? இங்கே +2 +2 இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். சரியா? இந்த மெத்தட்லாம் வரக்கூடிய எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் தான். சரியா? அப்போ வந்து ஆன்சர் என்னப்பா இருக்குங்க? சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இப்போ x + 1 by x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வந்திருக்கு? 6ன்னு வந்திருக்கு. அப்போ 6ன்னு வந்தால் 6 ஸ்கொயர்ட் மைனஸ் 2xன்னு வந்து கண்டுபிடிப்போமா? அப்போது இப்போ நம்ம வந்து இந்த வந்திருக்கு அப்போது இப்போ என்ன வந்திருக்குப்பா? இப்போது x + 1 by x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? x + 1 by x இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன வந்திருக்கோம்னா x + 1 by x 3 + 2 root 2 + 3 minus 2 root 2. சரியா? இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயரை கேட்குறாங்க. x ஸ்கொயர் + 1 by x ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது x ஸ்கொயர் -2 தானே? இது ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல. அப்போ 6 ஸ்கொயர் -2 தானே? இப்போ a ஸ்கொயர் -2 அந்த மாதிரி மெத்தட் நம்ம நிறையா சால்வ் பண்ணுவோம். 6 6 எத்தனை? 36. 36 - 2 எவ்வளோ வருது? 34ன்னு வருது. ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் பாருங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் 2 cos square theta minus sin square theta is equal to 1, theta is a positive acute angle, then the value of theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா?
ஓகே, இப்போ cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாவா ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 1. இந்த 2 இங்கே இருக்குது, இந்த 2 வந்து இங்கே வந்துடும். சரியா, அப்போது cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படி இருந்தோம்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வரும். சரியா, இந்த cos 1/2 எதில் வரும்னா cos 60 டிகிரியில் வரும். அப்போ வந்து 2 cos theta is equal to 60 degree அப்படின்னா இந்த இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும் 30 டிகிரியில் வரும். அப்போ தீட்டா வந்து என்னவா இருக்கும், இந்த காஸ் வந்து இங்கே cos 60 டிகிரியா, இந்த காஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இது என்னவா இருக்கும் 30 டிகிரி அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், the angle of elevation of a tower, the distance is 50 meter from the foot is 30 degree. சரிங்களா, the height of the tower is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, height of the tower is அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஹைட் ஆஃப் த டவர் தான் கேட்குறாங்க. அப்போ இது என்னது 50 மீட்டர். இப்போ எலிவேஷன் எவ்வளோ 30 டிகிரி. சரியா, அப்போ இதுதான் ஹைப்போடெனியஸ், இது வந்து என்னதுப்பா அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. அப்போது என்ன அவங்க கேட்டிருக்காங்க, இது ஹைப்போடெனியஸ்னா இந்த சைடு என்ன ஆப்போசிட் சைடாக இருக்கும், இது வந்து என்னது அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். சரியா, இது அடிப்பக்கம், இது எதிர்பக்கம், இது கர்ணம். சரியா, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லிட்டாங்க. இவன் இங்கே பார்க்குறான். நமக்கு என்ன தேவை, கீழே வந்து அடிப்பக்கம் கிடச்சிருச்சு. நம்ம என்ன கேட்குறாங்க, இந்த ஹைட்டை தான் கேட்குறாங்க. அப்போ ஹைப்போடெனியஸ் அவங்க கேட்கல, இப்போ ஹைட்டை மட்டும் கேட்குறாங்க. ஆப்போசிட் சைடு போய் கேட்குறாங்க. அப்போ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுனா நம்ம என்னப்பா போடுவோம், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுனா நம்ம என்ன போடுவோம், டர்ன் 30 டிகிரின்னு போடுவோம். அப்போது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு என்ன பண்ணா tan தீட்டான்னு வரும். சரியா, அப்போ அவன் கொடுத்துருக்க என்ன டிகிரி கொடுத்துருக்கான்ப்பா, அவன் கொடுத்துருக்க டிகிரி என்ன 30 டிகிரின்னு கொடுத்துருக்கான். அப்போது 30 டிகிரி கொடுத்துருக்கானா, அப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடுனா என்னது 50 தான் இருக்குது. அப்போது இங்கே டர்ன் இது என்ன சொல்லுவாங்க 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருப்பா 50/3ன்னு வருமா. அப்போது ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கும் 50/√3ன்னு இருக்கும். சரிங்களா, ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் த ரேஷியோ இன் ரேடியஸ் அண்டு எக்ஸ் ரேடியஸ் அப்படின்னு ஒரு சமபக்க முக்கோணத்தின் உள்ளாரம் மற்றும் வெளியாரம். அப்போ வந்து இன்ரேடியஸும் அவுட் ரேடியஸும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன வந்துடலாம் a/2√3 இதுதான் என்ன இருக்கும் இன்ரேடியஸ். அவுட் ரேடியஸ்க்கு வந்து a/√3ன்னு வரும். சரியா, இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். √3 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே இதுக்கு 1 கேன்சல், அப்போ 1/1 வந்துருக்கு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2. அப்போ 1:2ங்கிற ரேஷியோவில் இருக்கும். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. Okay, next question, if a mean is 25 and standard deviation is 5, then the coefficient of variation அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ coefficient of variationனா என்ன சொல்லியிருக்காங்க, மாறுபட்ட கெழு. அந்த மாறுபட்ட கெழுனா என்ன பண்ணணும், இது எத்தனை பர்சன்டேஜில் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 5 தான் 1னா 25. சரிங்களா, இன்ட்டு 100. இப்போ எத்தனை 5 இருக்குது, ஒரு 5 இருக்குது, இங்கே 5 5 இருக்குது. அடித்தா எத்தனை 20%. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. Next question, the equation of a straight line is passes through -2, 5 and 1, 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னா, இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் x1ன்னு எடுத்துக்கலாம், இதை y1 எடுத்துக்கலாம், இதை வந்து x2 இங்கே y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலாவில் நம்ம எழுதிக்கலாம்ல, y minus y1 divided by y2 minus y1 divided by x2 minus x1. சரியா, இன்ட்டு x minus x1. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போது x1 y1 நம்ம சொல்லியாச்சு. இப்போ y1 என்ன இருக்குது y minus 5ன்னு இருக்குது. சரியா, அப்போ y2 minus y2 என்ன இருக்குது 3. சரிங்களா, y1 என்ன இருக்குது 5. அப்போ y3 minus 5. அடுத்து x2 minus x1 என்ன இருக்குப்பா 1 இருக்குது. அடுத்து x1 என்ன இருக்குது மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ x minus x1. அப்போ x என்னப்பா இருக்குது வெறும் x. சரியா, அப்போ x1 என்ன இருக்குது
மைனஸ் டூவா மைனஸ் மைனஸ் என்ன இருக்கும் ப்ளஸ் டூவாக மாறிடும். ஓகேவா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணால் என்னப்பா வருங்க? இப்போ ஒய் மைனஸ் 5 இங்கே வந்து என்ன இருக்கும்? இந்த 3 வந்து 3 + 1 என்னது 4ஆக மாறிடும். சரியா? அப்போது இங்கே என்ன இருக்கும்? -2x + 2 அப்படின்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 4y - 20. சரியா? 4y - 20 இங்கே என்னப்பா இருக்கும்? சாரி, x2க்கு வந்து என்னப்பா சொல்லியிருக்காங்க? x2க்கு வந்து இங்கே வந்து என்ன இருக்கும்? 2ன்னு வரும். சரியா? அப்போது அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அடிச்சு மொத்தமாக கூட்டினா நமக்கு என்ன வரும்? 3ன்னு வரும். சரியா? அப்போ இங்கே என்னவா இருக்கும்? இங்கே வந்து 3ன்னு வரும். சரியா? இங்கே என்ன வரும்? 3ன்னு வரும். அப்போது 3yனா இங்கே வந்து என்ன வரும்? -15 வருமா? -15 வரும். சரியா? -15 வரணுமா? இந்த 2 இங்கே போச்சுன்னா -2x -4 அப்படின்னு வரும். இந்த 2x இங்கே வந்துச்சுன்னா என்ன வரும்ப்பா? 2x + 3y இங்கே +15 -4 +15 -4. சரியா? இப்போது இது இன்னும் சால்வ் பண்ணால் என்ன வரும்? 2x + 3y இங்கே என்ன வரும்ப்பா? 11 அப்படின்னு வரும். இங்கே இதை கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 11 2x + 3y - 11 = 0. ஆன்சர் வந்துருச்சான்னு பாருங்க. ஓகே, ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ.